வா சக்தி. பார்த்து பார்த்து பொறுமையா வா. உட்கார் உட்காரு சக்தி. சாஞ்சிக்கோ. சக்தி, இப்பெல்லாம் உன் உடம்பு சரியா பாத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். உடம்ப முதல் நல்லா பாத்துக்கோ, சரியா? சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன். மாமா இதை வந்துடுறேன், இரு சக்தி. சக்தி, இந்தா இத குடி, எல்லாம் சரியாயிரும். என்னது? குடி. என்ன மாமா அது? ஏன் நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. என்னது இது? இஞ்சி டீ செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் பக்காவா சார்ட் அவுட் ஆயிடும். வாமிட்டிங் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாமா. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சமையல்ல பயங்கரமா தேறிட்டீங்க போல. சரி சக்தி, நீ இதை சாப்பிடு, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். மாமா வேண்டாம் மாமா, நான் காலையில பாத்துக்கிறேன், விடுங்க. பரவாயில்ல சக்தி, நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு. ஓகே, நோ ப்ராப்ளம். மாமா இவ்வளவு தூரம் என்ன லவ் பண்ற மாமா எப்படி எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பாரு? மாமா, நீங்க என்ன பிரச்சனையில சிக்கிருக்கீங்கன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் மாமா. என்ன மேடம், நைட் எப்படி மேடம் சமாளிச்சீங்க? சமைச்சு வச்ச சாப்பாட்டை ஒரு தடவை சாப்பிடலாம், ஆனா நீங்க 2 தடவை சாப்பிட்டுருக்கீங்களா மேடம்? மேடம், உடம்புக்கு ஒன்றும் ஆகலையே? ரன்பீர், சிரமமா தான் இருந்துச்சு. ஆனா மாமா எனக்கு இஞ்சி டீ போட்டு கொடுத்து என் வலியெல்லாம் போக்கிட்டாரு. பரவாயில்லையே மேடம், பாசுக்கு சுடு தண்ணி கூட போட தெரியாது நினைச்சிட்டு இருந்தேன். இஞ்சி டீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரா மேடம்? அதான் தடவை சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்பவும் சாப்பிட்டீங்க? சரி சாப்பிட்டீங்க, ஓகே, அத கொஞ்சமாவது சாப்பிட்டுருக்கலாம்ல. சாப்பாடு பரிமாறினது என் மாமாவாச்சே, எப்படி ரன்பீர் என்னால சாப்பிடாம இருக்க முடியும்? நைட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். மாமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. வாமிட் எடுத்தா அப்ப கூட என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாரு. மேடம், இந்த உலகத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணியும் ஒன்னா இருந்தும் லவ்வ சொல்லிக்காத ஒரே ஜோடி உங்க ஜோடி தான் மேடம். மாமா லவ்வ சொல்லனா என்ன ரன்பீர்? அவர் என்ன காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுல, அதுவே எனக்கு போதும். இருந்தாலும் அது அவர் வாயில இருந்து இன்னும் சொல்லவே இல்லையே மேடம். கூடி சீக்கிரமே சொல்வாரு. அவரை சொல்ல வைக்கணும்னா அவரை லாக் பண்ற விஷயத்த முதல்ல உடைக்கணும். அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேடம், அததான் நம்மளால கண்டே பிடிக்க முடியலையே. இல்ல ரன்பீர், அப்படியே விட்டுறக்கூடாது. மாமாவை லாக் பண்ற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சுபத்ரா எதையோ சொல்லிதான் மாமாவை என்கிட்ட லவ் சொல்ல விடாம தடுக்கிறாங்க. அது என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மாமா கிட்ட நான் நெருங்கி பேசணும். மேடம், சட்டு புட்டு கெட்டப்ப மாத்திட்டு போய் மாஸ்டர் கேட்ற வேண்டியதானே மேடம்? சக்தியா போனா சத்தியமா சொல்ல மாட்டாரு. நான் அனுஷ்காவா போகணும். அப்பதான் அவர் மனசுல இருக்கிறத ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி சொல்வாரு. மாமாவை எப்படியாவது என் கூட வெளியில வர வைக்கணும். நான் அவர்கிட்ட பேசி உண்மை என்னங்கறது கண்டுபிடிக்கணும்.
ஆனா இந்த சுபத்ராவும் பாட்டியும் விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என் மேல நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல மாமாவை நான் வெளியில கூட்டிட்டு போனேன்னா கண்டிப்பா 2 பேரும் தடுத்துருவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரன்பீர். மேடம் நீங்க கவலை விடுங்க. பாஸை நான் வெளியில கூட்டு வரேன். பாட்டியும் சுபத்ரா மேடத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ரெடி ஆகி கார்ல போய் உட்காருங்க. பாஸ் கண்டிப்பா வருவார். நான் பாத்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர் சிவா, வாங்க. சார், மேடம் உங்க கூட பேசணும்னு சொன்னது உங்களோட அதிர்ஷ்டம். எத்தனை பேர் மேடம் கூட பேசணும்னு காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, போங்க. டேய், அதை சான்ஸ் கேட்குறவனுக்கு கொடுக்க வேண்டியதான்றா. நான் தான் கேட்கவே இல்லையே. சார், அதிர்ஷ்டம் யாருக்கு அடிக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் அடிக்கும். எத்தனையோ பேர் லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. அவங்க எல்லாருக்குமா பரிசு விழுது? யாருக்கோ ஒரு ஆளுக்கு தானே பரிசு விழுது. அந்த மாதிரி தான் சார் நீங்களும். யூ ஆர் லக்கி மேன். குச்சப்படாம போங்க. என்ன சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க சார். யோ இடியட். அதிர்ஷ்டம் அடிக்கும் போதே அதை ஏய் பிடிச்சிக்கணும். ஜஸ்ட் ஷட் அப். உன் தொல்லை தாங்க முடியாம போய் தொலைறேன். கோ கோ கோ. வாவ். நைஸ் ப்ளீஸ். அப்புறம் மிஸ்டர் சிவா சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? நீங்க தான் பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. என்னை பத்தி சொல்ல எதுவும் இல்ல. ஏன்னா நான் ஒரு நடிகை. ஐம் an open book, you know. என்னோட மொத்த வாழ்க்கையும் ஆர்டிக்கலா நிறைய சோஷியல் மீடியால வந்திருக்கு. அதனால உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பற்றிலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன மிஸ்டர் சிவா, ஒரு பொண்ணு, அதுவும் பேரும் புகழும் இருக்கிற நடிகை, இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசினா கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பேசுறீங்களே. யாரும் உங்களை வந்து பேச சொன்னா? இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இதான் இந்த பிடிவாதம் கலந்த கோவம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். யூ ஆர் வெல்கம். பை த வே சிவா, நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா? என்னை பற்றியா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க பிசினஸ்ல நம்பர் 1, ஆனா பர்சனல் லைஃப்ல 0ன்னு கேள்விப்பட்டேன். யார் அப்படி சொன்னா? எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஊர் 1000 பேசும். ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டா வேற வேலை கிடையாது. அவங்க பேசுறத பத்தி எனக்கும் கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஓகே ஓகே கூல். ஊரை விடுங்க, உங்க வீட்ல இருக்கிறவங்களே பேசுறாங்களே. எங்க வீட்ல இருக்கிறவங்களா? யார் பேசுனாங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்பேன், மறைக்காம பதில் சொல்வீங்களா? கேளுங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் என்ன பிரச்சனை? எதுவும் இல்லையே. ஏன், அவங்கள உங்களுக்கு பிடிக்கலையா? எந்த கணவனும் தான் மனைவியை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். அப்படி அவன் சொன்னான்னா அந்த பொண்ணை அவன் மனைவியை ஏத்துக்கலன்னு அர்த்தம். சரி, மத்தவங்கள விடுங்க. உங்க மனைவிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளை பத்தி சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. ஏ, அவ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவ. அவ பேருக்கு ஏத்த மாதிரி சக்தி. சக்தி தான் என்னோட முழு ஸ்ட்ரென்த்து. வாவ் வாவ், சூப்பர். இவ்ளோ பெருமையா சொல்றீங்க, அப்படியே உங்க வைஃபை டிவோர்ஸ் பண்ண பாக்குறீங்க? லுக், இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. தேவையில்லாத கேள்வி இந்த அனுஷ்கா எப்பவும் கேக்குறது இல்ல. சொல்லுங்க. இப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு? எதனால உங்க வைஃபை டிவோர்ஸ் பண்றீங்க? ஒண்ணு நீங்க அவங்கள வேணான்னு சொல்லிருக்கணும், இல்ல அவங்க உங்களை வேணான்னு சொல்லிருக்கணும். உங்களை வேணான்னு சொல்ல வாய்ப்பில்ல. ஏன்னா நீங்க நம்பர் 1 பிசினஸ் மேன், ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஜென்யூனா பேசுறீங்க, ஜென்ரலா நடந்துக்கிறீங்க.
ஆனா உங்க ஒய்ஃப் அழகா இருக்காங்க, படிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் டிவோர்ஸ் பண்றீங்கன்னா அவங்க கேரக்டர் சரியில்லையா? இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. சக்தியை பத்தி தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? உண்மையதானே சொன்னேன். என்ன உண்மையை சொன்னீங்க? நீங்க பாத்தீங்களா? யாருங்க உங்களுக்கு சக்தியை பத்தி தப்பா சொன்னது? உங்க பாட்டி தான். பாட்டியா? உங்க பாட்டி தான். வாட்ஸ் ஹர் நேம்? ஸ்னேக் லக்ஷ்மி. யா, அவங்க தான் சொன்னாங்க. சக்தி ரொம்ப தப்பான பொண்ணு, என் பேரன் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால அவன் லைஃபே வீணா போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்க பாட்டி ஒரு லூசு கிழவி. அதுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற அறிவே கிடையாது. இங்க பாருங்க, சக்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவ என் லைஃப் வீணாக்கல, என்னாலதான் அவ லைஃப் வீணாச்சு. என்ன சொல்றீங்க மிஸ்டர் சிவா? உங்களை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. நோ நோ நோ, நீங்க ஏதோ உங்க ஒய்ஃப பிரிய போறீங்க, அதனால அவங்கள குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அதை நம்ப மாட்டேன். அப்படி உங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்கன்னா நீங்க அவங்கள பிரியணும்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட ஏதாச்சும் குறை இருக்கணும். ஐ ரைட்? நோ, யூ ஆர் டோட்டலி ராங். சக்தி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை வாய் கூசாம தப்பா பேசினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சிவா, மிரட்டுறீங்களா? என் சக்தியை பத்தி தப்பா பேசினா கொலை கூட பண்ணுவேன். என் சக்தியை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இங்க யாருக்குமே தகுதியே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க வேணா பெரிய நடிகையா இருக்கலாம், ஆனா அவ முன்னாடி கால் தூசு பெற மாட்டீங்க. அவெல்லாம் பொறுமையில பூமாதேவி மாதிரி. கொடுக்கறதுல மலையை மிஞ்சுவா, பாசம் காட்டுறதுல பெத்த தாயை மிஞ்சுவா. இது மாதிரி அவளை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட என் சக்தியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது. மைண்ட் இட். ஏய் சிவா சிவா, இங்க பார், யாரு தொட்டு பேசினாலும் எனக்கு பிடிக்காது. வை, இதெல்லாம் இந்த காலத்துல சாதாரண விஷயமாச்சே. உங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்னோட கேரக்டரே வேற. என் சக்தியை தவிர யாரு தொட்டாலும் எனக்கு பிடிக்காது. யூ மீன் உத்தம புத்திரன்? இந்த காலத்துலயா? அதுவும் பெரிய பிசினஸ் மேன்? இம்பாசிபிள். ஓகே, சக்தி சக்தின்னு சொல்றீங்க. நாளைக்கு அவ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்படியே காலம் முழுக்க இருந்துருவீங்களா? வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? இல்ல அவ்வளவுதான் தொடாம இருப்பீங்களா? Will you just stop it? That is none of your business. No, no. It's absolutely my business because I like you. உங்களுக்கு சக்திக்கு டிவோர்ஸ் ஆனதோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். உங்க முடிவு என்னன்னு கேட்கதா நான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க, will you marry me? Just stop this nonsense. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. ஏன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சக்தி மட்டும்தான் என் மனசுல இருக்கா, இருப்பா. அதை மாத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. நான் நான்சென்ஸா பேசல, நீங்க தான் பேசுறீங்க. என்ன சொல்றீங்க? பின்ன என்னங்க, உங்க மனசு முழுக்க சக்தி இருக்கான்னு சொல்றீங்க, ஆனா அவளை இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பண்ண போறீங்க. வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சக்தியை ஏத்துக்கணும் மாட்டீங்க, அவளை மறக்கவும் மாட்டீங்க. அப்படின்னா நீங்க அவளை லவ் பண்றீங்க. ஓ, அவங்க உங்களை லவ் பண்ணலையா? ப்ளீஸ், நான் திரும்பவும் சொல்றேன், என் சக்தியை பத்தி நீங்க பேசாதீங்க. அவ கூட ஒரு முறை பழைய பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் சக்தியை பத்தி. அவ அப்படியே படன்னு பேசுவா, துரு துரு துருன்னு இருப்பா. அவளை புரிஞ்சுக்கிறதெல்லாம் எல்லாராலையும் முடியாது. அவ ஒரு புத்தகம், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதம். அவளை படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருக்கும். அவளுக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். அதிகாரம் இருந்தாலும் அதுலேயும் ஒரு அரவணைப்பு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். டாட். இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா? என் மனசுல சக்தியை தவிர யாருக்கு எப்பவும் இடம் கிடையாது. என்ன மிஸ்டர் சிவா, பேரட் சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க?
என்ன மேரேஜ் பண்ண எப்படிலாம் இருக்கலாம் தெரியுமா? உங்களுக்கு அந்த சக்தி தராத சந்தோஷத்தை நான் தரேன். அது மட்டும் கிடையாது, என்ன மேரேஜ் பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? இப்ப நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கதை விட பேரு, புகழ், வசதி எல்லாமே கிடைக்கும். எல்லாருக்குமே மேரேஜ் லைஃப்ல ஒரு கனவு இருக்கும். உங்க கனவை நான் நிறைவேத்துறேன். நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நான் கிடைக்க செய்யறேன். என்ன சொன்னீங்க? எல்லாமே கிடைக்கும். ம்? ம். ஆனா என் சக்தியோட அன்பு அதுக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது. நீங்க என்ன முட்டாளா? டிவோர்ஸ் பண்ண போறவ கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு அவளுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவளோட அன்பு உங்களுக்கு கிடைக்கும்? எனக்கு அவ அன்போட நினைவு இருக்கும். அது போதும் எனக்கு. ஹலோ, பழைய காலத்து ஹீரோ மாதிரி பேசாதீங்க. ட்ரெண்டிங்க்கு வாங்க. ஒருத்தர் இருக்கும் போதே இன்னொருத்தர் தேடி போறாங்க. ஆனா நீங்க உங்க வைஃபை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என் மனைவியை என்னால மறக்க முடியாதுன்னு அர்த்தம். அவதான் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போறாள்ல. சாரி, அவ எதுவும் சொல்லல, நான் தான் சொன்னேன். ஓகே, நீங்க சொன்னாலும் எப்படி ஒரு பொண்ணு ஒத்துப்பா? அப்படின்னா வேற சப்போர்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சக்தியை பத்தி பேசுனீங்க, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிரும். வெயிட் மிஸ்டர் சிவா, நானே உங்களை டிராப் பண்றேன். நோ தேங்க்ஸ். என்ன மேடம், என்ன காரணம் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல ரன்பீர், இன்னும் எதுவும் சொல்லல. ஆனா நான் மாமா கிட்ட பேசினது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா உண்மையை கண்டுபிடிக்கணும். அத மாமாவுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் ரன்பீர் எல்லாமே நல்லபடியா முடியும். மேடம், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? யாருமே செய்யாத விஷயத்த நீங்க செய்றீங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தான் மேடம். மேடம், இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சுச்சா? வந்து வண்டியில ஏறுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்குவோம். வாங்க, கமான். அம்மா, எனக்குள்ள சக்தி அனுஷ்காவும் ஒண்ணுதான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. சரி சுபத்ரா, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அனுஷ்காவும் சக்தியும் ஒன்னாவே இருக்கட்டும். ஆனா அத நீ எப்படிமா கண்டுபிடிக்க போற? அததான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ச்சே, எப்ப அந்த சிவா பையன் அந்த பிச்சைக்காரி கழுத்துல தாலிய கட்டினானோ அப்போத்துல இருந்தே உனக்கு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்குமா. அவ இங்க இருந்து போனாதான் உனக்கு விடிவு காலமே. அம்மா, சூப்பர்மா, கரெக்டா சொன்ன. ச்சே, இதையே எனக்கு தொடாம போச்சு. செம ஐடியா கொடுத்தம்மா. என்னம்மா சொல்ற? நான் என்னம்மா ஐடியா கொடுத்தேன்? ஆமாமா, இப்பதான் நீ சொன்னல தாலி, அதுதான் ஐடியா. தாலி ஐடியாவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, சக்தி வந்து கல்யாணம் ஆனவ, அப்போ அவ கழுத்துல தாலி இருக்கும். ஆனா அனுஷ்கா கழுத்துல தாலி இருக்காது. இப்போ சக்தியும் அனுஷ்காவும் ஒண்ணுன்னா அனுஷ்கா கழுத்துல கண்டிப்பா தாலி இருக்கும். ஏன்னா என்ன நடந்தாலும் சக்தி கண்டிப்பா தாலியை கழட்ட மாட்டா. அதே அனுஷ்கா கழுத்துல தாலி இல்லைன்னா 2 பேரும் வேற வேறதான். இத வச்சே ஈஸியா அவங்க 2 பேரும் ஒன்னா வேற வேறையான்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அம்மாடி, செம்ம பிளான்மா. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? அப்புறம் என்ன, சீக்கிரமா போய் இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பி. இதோ போறேம்மா. சக்தி, இந்த தடவை உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை மாட்ட வச்சு எல்லார் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு பாரு.